திருவாக்கும் செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானி காதலால் கூப்போர்தம் கை புழியர்கோன் உட்பிடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. சிவாத்திரி பதிகம் என்னங்க? அரிசிக்கரை புத்தூர். அரிசிக்கரை புத்தூர் வர ஆமாம். நிதி என்பது நெதின்னு வரும், நேதி என்பது நெதின்னு வரும். நண்பர்களே, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருச்சேரை, திருநாளூர், திருக்குடவாயில், திருநரையூர் ஆகிய தலங்களை வழிபட்டு அரிசிக்கரை புத்தூருக்கு எழுந்தருளி அங்கே தங்கியிருந்து பாடிய பதிகம் இது. இதற்கு தென் திருப்புத்தூர் என்றும் பெயர். பெரிய புராணத்தில் தென் திருப்புத்தூர் என்றுதான் சேக்கிழார் சுவாமிகள் இதை பாடியிருக்கிறார். தென் திருப்புத்தூர் நயந்து இறைஞ்சி நீடு தமிழ்த்தொடை புனைந்து நெடுநகரில் இனிதமர்ந்தார் என்று இந்த பதிகம் பாடின சூழ்நிலையை சேக்கிழார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். இந்த ஸ்தலத்தை புகழ்த்துணை நாயனார் வாழ்ந்த ஸ்தலம் சிறுவில்லிபுத்தூர் என்ற பெயரால் பாடப்பட்டிருக்கின்றது. அவர் இங்கே வாழ்ந்ததும் அவருக்கு இறைவன் படிக்காசு அளித்ததும் இங்கே பதிகத்தில் பாடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பதிகம் சிறந்த பதிகமாக கருதப்படுகிறது. பார்க்கலாங்க. மின்னும் சடை மேல் இளவெண் திங்கள் விளங்கவே, இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதில்லைங்க, தானே விளங்கும். துன்னுங் கடல் நஞ்சு இருள் தோய் கண்டர் தொன்மூதூர். துன்னுங் கடல் நஞ்சுன்னு இருக்குங்க. அந்த ரன்னகரம் இருக்குது இல்லைங்களா, அதை இல்லும் நாவுமா பிரிச்சிங்க. கடல் நஞ்சு, கடல் நஞ்சு, கடல் நஞ்சுன்னு வரும். அதே மாதிரி இருள்தோய் கண்டர், இருடோய் கண்டர்னு இருக்கும். அந்த டோ இருக்குது இல்லையா, அதை இள்ளும் தோவுமா பிரிச்சிங்க. இள்ளும் தோவும் சேர்ந்தால் ஒரு டோ என்று வரும். இருள்தோய் கண்டர் தொன்மூதூர், மிக தொன்மையான ஊர், மிகவும் பழமையான ஊர் தொன்மூதூர். தொன்மை என்பது பழமைதான், முதுமை என்பதும் பழமைதான். காஞ்சிபுரம் சாமி இதை பற்றி ஒரு 1.5 பக்கம் எழுதியிருக்கிறார். தொன்மைன்னா என்ன, முதுமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி. தொன்மை என்பது இடைவிட்டு போகலாம், முதுமை என்பது இடைவிட்டு போகாது. தொன்மைனா பழசு, இந்த காலத்தில் இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம், அல்லது மத்தியில் கொஞ்ச காலம் இல்லாமல் இருந்து அப்புறம் திரும்பவும் வரலாம். ஆனால் முதுமை என்பது இளையதாக தோன்றி தொடர்ந்து இருந்து கொண்டு வந்து முதுமை அடைந்திருப்பது. அப்படியான இந்த ஸ்தலம் இடையறாது புகழுடையதாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது.
மிக பழைய ஸ்தலம் இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இந்த தமிழ் படித்தவங்களுக்கு எப்போவுமே அந்த சொல்லுக்கு பொருள் என்ன, அந்த பொருளுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது. காஞ்சிபுரம் சாமி பெரிய தமிழ் புலவர். அதனால் திருமுறைக்கு உரை எழுதின பொழுது தொன்மை என்பதுக்கும் முதுமை என்பதுக்கும் வேறுபாடு சொல்லி தருமபுராதீன பதிப்பு இருந்தால் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். தொன்மூதூர் அன்னம் படியும் புனல் ஆர் அரிசிலாறு. அரிசிலாறு தென்கரையில் இருக்கிறது. அதனால தான் தென்கரை திருப்புத்தூர் என்று இதை சொல்கிறது. அலை கொண்டு பொன்னும் மணியும் பொறுதல்னா மோதுதல். அலையை கரையில் கொண்டு வந்து மோதும். தென்கரை மேல் புத்தூரே. மேவா அசுரர் மேவு எயில் வேவ. இதில் ஒரு சுவை பாருங்க. அசுரர்களுக்கு மேவா அசுரர் அடைமொழி, எயிலுக்கு மேவும் எயில் என்று அடைமொழி. மேவா அசுரர் என்பது தேவர் முதலியவர்களால் விரும்பப்படாத அசுரர்கள் அர்த்தம். மேவும் எயில் என்பதுக்கு அந்த அசுரர்களால் விரும்பப்பட்ட மதில் அர்த்தம். அசுரர்களை யாரும் விரும்புவதில்லை, ஆனால் அந்த அசுரர்கள் அந்த கோட்டைகளை விரும்புகிறார்கள். அந்த கோட்டைகளை கொண்டு மற்றவர்களுக்கு துன்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேவுதல்னா விரும்புதல்னு அர்த்தம். மேவா அசுரர் மேவு எயில் வேவ மலைவில்லால் ஏ ஆர் எரி வெங்கணையால் எய்தான். ஏ அம்பு, ஆர் எரியை உடைய அம்பு. திரிபுரம் எரித்த காலத்தில் அம்பாக திருமால் இருந்தான். அம்பின் முனையில் அக்னியாக நெருப்பாக அக்னி தேவன் இருந்தான். அம்புக்கு சிறகாக வாயு தேவன் இருந்தான். இவங்க எல்லாம் கூடித்தான் அது அம்பு உருவாயிற்று. அது சொல்கிறார். ஏவார் எரி வெங்கணையால் எய்தான் எய்தும் ஊர். இதையும் கூட பாருங்கள். எய்தான் எய்தும் ஊர், அது சொல் வேறுபாடு தெரியுது பாருங்கள். எய்தான் எய்தும் ஊர். மேவாசுரர் மேவு எயில், அது மாதிரி. இதெல்லாம் ஒரு சுவை, செய்யுள்ள சொற்சுவைன்னு சொல்கிறது. இது நாவால் நாதன் நாமம் ஓதி நாள்தோறும். நாள்தோறும் வந்து நாடோறும் வரும். அந்த எள்ளு பிரிச்சுக்க வேண்டியது. நாவால் நாதன் நாமம் ஓதி நாள்தோறும் பூவால் நீரால் பூசுரர் போற்றும் புத்தூரே. பூவால் நீரால் பூசுரர் போற்றும். திருப்புத்தூர் சிவவேதியர்களுக்கு சிறப்பான ஊர். பெரிய புராணத்தில் அப்படியே பாடியிருக்கின்றார். சிறுவிலிபுத்தூர் மருவும் சிவமறையோர் அப்படின்னு நாயனாரை பாடுறார். அது மாதிரி பூசுரர் போற்றும் புத்தூரே. இங்கே பூசுரர் என்பது பொதுவாக அந்தணர்களுக்கு குறிக்கிறது. ஆனால் நம்ம சிவவேதியரை குறிச்சிக்குவோம். பூசைக்கு வேண்டியது பூ நீரும் தானுங்க, வேற எதுவும் தேவையில்லை. அந்த ரெண்டு இருந்தால் போதும். பூவால் நீரால் பூசுரர் போற்றும் புத்தூரே. அப்புறம் பூவால் நீரால் என்று அர்த்தம் பண்ணுறவிட்டு இன்னொரு மாதிரி அர்த்தம். பூ வான் நீர் ஆள். வான் நீர் என்பது தூய நீர் அப்படின்னு அர்த்தம். வால் என்பதுக்கு தூய்மை, வாலறிவன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். பூவால் நீரால் பூசுரர் போற்றும் புத்தூரே. பல்லார் தலை சேர் மாலை சூடி. சிவபெருமானுடைய மார்பில் தலைமாலை இருக்கும். அது பல தேவர்களுடைய தலையால் ஆன மாலை. அதனால பல்லார் தலை சேர் மாலை. பல்லார், பலர் என்பது பல்லார்னு வந்ததுங்க. பல்லார் தலை சேர் மாலை சூடி. தலைமாலை மார்பில் அணிந்திருப்பது. கையிலே ஏந்தியிருப்பது தலை கபாலம். சென்னியிலே வைத்திருப்பது ஒரு தலை, அதுக்கு வெண்டலைன்னு பேர். மூணு வேறு விஷயம், அது ஞாபகம் வச்சுக்கணும். கையிலே இருக்கிற தலை பிரம்மனுடைய தலை மண்டையோடு. தலையிலே இருப்பது தாருகவனத்து முனிவர்களால் யாகத்திலே எழுப்பப்பட்ட வெண்டலை என்ற ஒரு பொருள். அது தலை மாத்திரமாக இருக்கும், வெறும் எலும்பு மாத்திரமாக இருக்கும், வெளியேன்னு இருக்கும். அது ஊன்னு ஊழையிட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வரும். அந்த சப்தத்தை கேட்டாலே செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தலையை யாகத்தில் இருந்து தோற்றுவித்து சிவபெருமானை அடித்து விட்டு வருக அப்படின்னு சொல்லி தாருகவனத்து முனிவர்கள் அனுப்பிச்சாங்க. அதை அவர் வர சொல்லி தலையில் நீ இங்கே உட்காந்துக்கோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டார். அந்த மாதிரி அதுக்கு வெண்டலைன்னு. மார்பிலே அணிந்திருப்பது பல பிரம்மாக்கள், பல விஷ்ணுக்கள், பல தேவர்கள் சங்கார காலத்தில் அழிந்து போகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய மண்டை ஓட்டுகள் எல்லாம் மாலையாக எடுத்து அணிந்து கொள்வார்கள். அதுக்கு தலைமாலை பேர். எனவே இந்த மூன்றுக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்ள மாட்டோம். சரி. பல்லார் தலை சேர் மாலை சூடி பாம்பும் பூண்டு எல்லா இடமும் வெந்நீர் அணிந்து. சைவர்களுக்கு திருநீர் அணிவதற்கு இடம் கணக்கு உண்டுங்க. அதிகபட்சம் 16 இடம். திருநீர் வைக்கிற இடம் 16 இடம். சில பேர் 12 இடம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் எல்லா இடமும் திருநீர், அதாவது திருநீர் சன்னித்தல்னு பேர்.
சன்னித்தல் அப்படின்னா உத்தோலனமாக பூசிக்கொள்ளுது. மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்படின்னு பாடுறேன். ஆமாம், அது மாதிரி எல்லா இடமும் வெந்நீர் அணிந்து ஓர் ஏறு ஏறி கல்லார் மங்கை பங்கரேனும். கல்லார் மங்கை மலை மங்கைன்னு அர்த்தம். இங்கே கல் என்பதுக்கு மலைன்னு அர்த்தம். கல்லார்னா படிக்காதவன்னு அர்த்தம் பண்ணாதீங்க. கல் ஆர் மங்கை, மலையை இடமாக பொருந்திய உமாதேவி, அவளுக்கு பார்வதி அப்படின்னு பேர். பர்வதம் என்ற சொல்லிலிருந்து வந்தது பார்வதி அப்படிங்கிறது. பர்வதம் மலை, அந்த மலை அரசனுக்கு புதல்வியாக பிறந்தவளாகையினாலே அவளுக்கு பார்வதி அப்படின்னு பேர். கல்லார் மங்கை பங்கரேனும் காணுங்கால் பொல்லாரல்லர் அழகியர் புத்தூர் புனிதரே. அவரை பார்த்தா தலைமாலை சூடியிருக்கிறார், பாம்பு அணிந்திருக்கிறார், எல்லா இடத்துலையும் திருநீர் பூசிட்டு இருக்கிறார். அப்படின்னா அழகு இல்லாமல் இருப்பாரோ அப்படின்னா அப்படி இல்லைங்க, நல்ல அழகர். பொல்லாரல்லர், அவர் பொல்லாதவர் இல்லை, மிகவும் அழகர். அழகிய புத்தூர் புனிதர். அப்போ அவன் புனிதன், அழகியன், பொல்லாங்கு உடையவன் அல்ல. அப்போ நல்லது உடையவன் என்று அர்த்தம். அதை 3 லட்சணம் சொல்லியிருக்கிறார், அதை பார்த்து கொள்ளுங்க. 3 லட்சணம் தனித்தனியாக இல்லை, நாம் தான் பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாரல்லர் அழகிய புத்தூர் புனிதர். எலும்பு முதலில் அணிந்தவன் புனிதன்னு சொல்ல முடியாது, அவனை தொடர்றது கூட தப்பு அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் இவர் வணங்குவதற்குரியவர், ஆகினால் இவர் புனிதர். அடுத்த பாட்டு. வரியேர் வளையாள் அறிவை அஞ்ச. வரி ஏர் வளை, வரி என்பது கோடுகள், கோடுகள் பொருந்திய வளை, அதை அணிந்த அறிவை அஞ்ச வருகின்ற கரி ஏர் உரிவை போர்த்த கடவுள். யானையினது உரிவை போர்த்த கடவுள். கருதும் ஊர் அரியேர் கழனி படனஞ்சூழ்ந்து. அரிசிற்கரைப்புத்தூர் வயல் வளம் சிறந்தது, அதனால அரி ஏர் கழனி. அரி என்பது நெல்லரி, நெல்லை அரிஞ்சு அரிஞ்சு கத்த கத்தையாக போட்டு போவாங்க, அதுக்கு அரி அப்படின்னு பேர். அரியேர் கழனி பழனஞ்சூழ்ந்து அங்கு அழகாய பொறியேர் புன்கு சொறி பூஞ்சோலை புத்தூரே. புன்க மரம் பூக்களை சிந்துகிறது, அது பொறி சிந்தி கிடக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு சொல்றார். பொறி ஏர் புன்கு, இந்த இடத்துல ஏர் என்பது ஓம உருவா வருதுங்க. பொறி போன்ற புன்கு, நெல்லு பொறி போல புங்கு. பொறியேர் புங்கு சொறி பூஞ்சோலை புத்தூரே. என்போடு அரவம் ஏனத்து எயிரோடு எழில் ஆமை. ஏனத்து எயிறு பன்றி எயிறு, ஏனம் என்ற சொல்லுக்கு பன்றி என்பது பொருள். ஏனத்து எயிரோடு எழில் ஆமை மின்போல் புரிநூல் விரவி பூண்ட வரை மார்பு. மார்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. எலும்பு இருக்குது, அரவம் இருக்குது, பன்றி கொம்பு இருக்கிறது, ஆமை ஓடு இருக்கிறது, புரிநூல் முப்புரி நூலும் இருக்கிறது. மின்போல் புரிநூல் விரவி பூண்ட வரைமார்பர் அன்போடு உருகும் அடியார்க்கு அன்பர். அன்பினாலே மனம் உருகுபவர்களுக்கு அவரும் அன்புடையவராயிருப்பார். ஏன்னா அந்த அன்பில்லாதவர்களுக்கு அவரும் அன்பில்லாதவராகவே இருப்பார். அன்போடு உருகும் அடியார்க்கு அன்பர் அமரும் ஊர் பொன் போதலர் கோங்கு ஓங்கு சோலை புத்தூரே. மேலே புன்கு சொன்னார், அது பொறி போல பூ சிதறுகிறது சொன்னார். இங்கே கோங்கு சொல்றார், அது பொன் போல பூக்களை சிதறுகிறது என்று சொல்றார். பொன் போது அலர், பொன் போலும் போது, போதுன மலர், அது அலர்கின்ற கோங்கு ஓங்கு சோலை புத்தூரே. வள்ளிமுலை தோய் குமரன் தாதை, முருகப்பெருமானுக்கு தகப்பன். வான் தோயும் வெள்ளி மலை போல் விடையொன்று உடையான். பெருமான் ஏறி வருகின்ற விடை ரிஷபத்தை பார்த்தா வெள்ளிமலை மாதிரி இருக்குமா. வெள்ளி வேற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும். வான்தோயும் வெள்ளிமலை போல் விடையொன்று உடையான் மேவும் ஊர். தெள்ளி வரு நீர் அரிசில் தென்பால் சிறைவன். தெள்ளி வருதல்னா தெளிந்து வருதல் அர்த்தம். தெள்ளி வரு நீர் அரிசில் தென்பால் சிறை வண்டும் புல்லும் மலி பூவும் பொய்கை சூழ்ந்த புத்தூரே. புல்லு மலி பூவும் பொய்கைன்னு இருக்கோங்க, அங்கே இம்மு விரிச்சிக்கு வேணும். புல்லும் மலி பூவும், ஏன்னா மேலே வண்டும் வருது பாருங்க. வண்டும் புல்லும் மலி பூவும் பொய்கை. அங்கே இம்மன்னா என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டால், புல்லும் மலி வறுமொழியில் மானா வந்ததுனால அந்த இம்மன்னா போயிட்டுது. அது சந்தியினாலே கெட்டு போனதுன்னு அர்த்தம். புல்லும் மலி பூவும் பொய்கை சூழ்ந்த புத்தூரே. நிலன் தண்ணீரோடு அனல் கால் விசும்பின் நீர்மையான். ஐம்போதத்தின் குணம் உடையவன் அப்படின்னு சொல்றார். ஐம்போதம் நிலம் முதலாக எண்ணப்பட்டிருக்கிறது. நீர்மையான தன்மை குணம். ஐம்போதங்களுக்கு குணம் என்ன? வானத்துக்கு சப்தம் என்னும் குணம், அதை போல ஒன்று ஒன்றுக்கும் வச்சுக்குவோம். காற்றுக்கு ஸ்பரிசம் என்னும் குணம்,
தீக்கு ரூபம் என்னும் குணம், நீருக்கு ரசம் என்னும் குணம், மண்ணுக்கு கந்தம் மனம் என்னும் குணம், சப்தஸ்பரிச ரூப ரசகந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தன்மாத்திரைகள் தான் போதங்களின் குணம். அப்போ போதங்களிலே போதங்களின் குணமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அதான் வானிடை ஐந்தாய் நீரிடை நான்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. சிலந்தி செங்கோல் சோழனாகச் செய்தான் ஊர் கோச்செங்கட் சோழ நாயனார் வரலாறு பாடியிருக்கார். அதுக்கு மேலே தான் புகழ்த்துணை நாயனார் வரலாறு. அளந்த அடியான் அற்றைக்கன்று அன்னன்னைக்குன்னு அர்த்தம். ஓர் காசு எய்தி புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே. புலர்ந்த வறுமையுற்ற நாளிலும் கூட காலையும் மாலையும் போற்றுகிறார். எப்படி? அற்றைக்கு அன்று ஓர் காசு எய்தி அப்படின்னு சொல்லி புகழ்த்துணை நாயனார புடை சூழ்ந்த புலியதழ் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்த்துணை அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய திருவடியிலேயே மனத்தை சேர்த்தவர். அவர் வறுமை மிகுதியான காலத்திலும் கூட வழிபாட்டு நெறியிலே தவறாமல் இருந்தார். ஆனாலும் உடம்பு ஒத்துழைக்கலை. சிவபெருமானுக்கு தீர்த்தம் மாற்றத்துக்கு போனார். குடத்தை சிவபெருமான் மேலே போட்டார். சேக்கர் நல்லா பாடுறார். சலந்தாங்கு குடந்தாங்க மாட்டாமை. அந்த நயம் எப்படி வருது பாருங்க. சலந்தாங்கு குடந்தாங்க மாட்டாமை. குடம் சலத்தை தாங்கி இருக்கிறது. அந்த குடத்தை இவர் தாங்கணும், இவரால் தாங்க முடியல. அது சொல்ற பொழுது சலந்தாங்கு குடந்தாங்க மாட்டாமை அப்படின்னு நல்ல அருமையான தொடர். இதானுங்க இலக்கியத்தில் இது மாதிரி சில அருமையான தொடர்கள். நல்ல ஓசை நயமாக இருக்கும், சொல் சுவையாக இருக்கும், பொருள் சுவையாக இருக்கும். அது மாதிரிலாம் பார்த்து சுவைக்கிறது பழைய காலத்து வழக்கம். இப்போல்லாம் நாம் அந்த மாதிரி இலக்கியங்கள் படிக்கிறது இல்லை. ஏதாவது நாவல்கள் சிறுகதைகள் படித்து ஆஹா இந்த பாத்திரத்தை என்ன அருமையாக அவர் படைச்சிருக்கிறாரு, இந்த பாத்திரத்தை என்ன அருமையாக வர்ணிச்சிருக்கிறாரு அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இலக்கியம். இந்த காலத்துக்கு இது பெருசு, அந்த காலத்துக்கு அது பெருசு. பாருங்க. அளந்த அடியான் அற்றைக்கன்று ஓர் காசு எய்தி புலந்த காலை மாலை போற்றும் புத்தூரே. இத்தேர் ஏக இம்மலை பேத்பன் என்று ஏந்தும் 10 வாயான். ராவணனுடைய கர்வம் சொல்றார் பாருங்க. இந்த தேர் நேராக போகணும், மத்தியில் இருக்கிற மலையை பெயர்த்து வைத்து விடுவேன் அப்படின்னு போறான். இத்தேர் ஏக இம்மலை பேர்ப்பேன் என்று ஏந்தும் 10 வாயான் வரைக்கீழ் அலற பாதந்தான் வைத்து ஆர் அருள் செய்த வரதன். முதல்ல திருவடியை ஊன்றினான், அவன் நசுங்கி போனான். அப்புறம் அவனுக்கு அருளும் செய்தான். அப்போ தண்டனை செய்வதற்கும் அவன் உரியவன், அருள் செய்வதற்கும் அவன் உரியவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய இறைமை குணத்தை சொல்லுகிறார். சில பேருக்கு அருள் செய்ய மட்டும்தான் முடியும், தண்டனை செய்ய முடியாது. சில பேருக்கு தண்டனை செய்ய மட்டும்தான் முடியும், அருள் செய்ய முடியாது. இவன் அப்படி இல்லைங்க. குற்றம் கண்ட விடத்து தண்டனையும் செய்வான், குணம் கண்ட விடத்து அருளும் செய்வான். ஒரு வருடத்திலேயே ரெண்டையும் செய்வான் அப்படிங்கிறது கருத்து. பாருங்க. பாதந்தான் வைத்து ஆரருள் செய்த வரதன் மருவும் ஊரான புத்தூர் காண புகுவார் வினைகள் போகுமே. ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்றாருங்க. நீங்க அங்க போய் இறைவனை வழிபட வேணுங்கிற அவசியம் இல்லை, புத்தூர் என்னும் தலத்தை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு போனா போதும், அவர்களுடைய வினை அவங்களை விட்டு போயிடும். இவன் சிவஸ்தலம் வழிபட போறான், நாம இவங்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு வினை தானே போயிடும். அதை சொல்றார். முள்ளார் கமலத்து அயன் மால் முடியோடு அடி தேட ஒள்ளார் எரியாய் உணதற்கு அறியான் ஊர். ஒள்ளார் எரியாய் இருந்தான், உணதற்கு அறியவனாக இருந்தான். ஒரு வேடிக்கை, இருட்டை அறிய முடியாது, இருட்டிலே கிடக்கிற பொருளை அறிய முடியாது. ஒரு பொருள் மிக பிரகாசமாக ஒளியுடையதாக விளங்குகிறது, அதை அறிய முடியாமல் யாராவது இருப்பாங்களா? பிரகாசமுடையதாக நின்ற அந்த பிழம்பை இவர்களால் அறிய முடியவில்லை அப்படிங்கிற விஷயத்தை அதில் பாடியிருக்கிறார். ஒள்ளார் எரியாய் உணதற்கரியான் ஊர் போலும் கள்ளார் நெய்தல். கல் என்பது தேன், தேன் பொருந்திய நெய்தல் மலர்னு அர்த்தம். கள்ளார் நெய்தல் கழுநீர் ஆம்பல் கமலங்கள் புல்லார் பொய்கை பூ பல தோன்றும் புத்தூரே. புல் பறவைகள் ஆர் பொருந்திய பொய்கைகளை உடைய புத்தூர். அந்த பொய்கைகளில் பல வகையான மலர்கள் தோன்றுகின்றன. ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். நெய்தல் கழுநீர் ஆம்பல் கமலம். அடுத்து கையார் சோறு கவர் குண்டர்களும், சமணர்கள் கையிலே பிச்சை ஏற்று உண்பர்கள். தோருண்ட மெய்யார் போர்வை மண்டையர். மண்டை என்பது பிச்சை ஏற்கிற பாத்திரம். சமணன் கையிலே வாங்கி சாப்பிட்டு போயிடுவான், புத்தன் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு பிச்சை வாங்கி சாப்பிடுவான். சமணன் ஆடை உடுத்த மாட்டான்,
இவன் காவி தோய்த்த ஆடையே உடம்பு முழுவதும் மறைக்கிற மாதிரி போத்தியிருப்பான். இதுதான் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு. 2 வேறுபாடு காட்டியிருக்கிறார். உடையில ஒரு வேறுபாடு, உண்ணும் முறையில் ஒரு வேறுபாடு. அவன் கையிலே வாங்கி நின்ற இடத்துல சாப்பிட்டுட்டு போயிடுவான். இவங்க பாத்திரத்தில் வாங்கி ஒரு இடத்துல போய் தங்கி இருந்து சாப்பிடுவார்கள். கையார் சோறு கவர் குண்டர்களும் துவர் உண்ட, துவர் என்பது காவி, மெய்யார் போர்வை மண்டையர் மண்டை என்னும் பிச்சை பாத்திரத்தை ஏந்தியவர்கள் சொல்லும் மெய்யல்ல. அவைகள் சொல்லுவார்களாம் பொய்யான மொழி, உண்மையான மொழிகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பொய்யான மொழியாச்சு அப்படிங்கிறத நாம் தத்துவ ஞானம் படிக்கிற பொழுது தெரிந்து கொள்ளலாம். தத்துவ ஞானத்திலும் குறிப்பாக சிவஞான சித்தியார் பரபக்கம் படிக்கிற பொழுது பௌத்த சமயத்து மறுதலை, சமண சமயத்து மறுதலை 2 வருதுங்கிறதுல சமண சமயத்தை 2ஆக பிரித்து அவர் பாடியிருக்கிறாரு. பௌத்த சமயத்தை 4ஆக பிரித்து பாடியிருக்கிறார். சமண சமயத்தை ஆசீவகவாதம் என்றும் நிகண்டவாதம் என்றும் 2ஆக பிரித்து பாடியிருக்கிறார். பௌத்தத்தை சௌத்ராந்திகன் என்றும் வைவாடிகன் என்றும் இப்படி பிரித்து பாடியிருக்கிறார். அது மாதிரி அவர்கள் சொல்லுவன உண்மையான கொள்கைகள் அல்ல. என்ன சொன்னாங்க, அது எப்படி உண்மை இல்லைங்கிறது நீங்கள் அங்கே போய் தான் தெரிந்து கொள்ள வேணும். அதை பற்றி இங்கே அதிகமாக பேசினா நிறைய நேரம் ஓடி போகும். சுருக்கமாக சொல்கிறேன். பௌத்தர்களுக்கு பொருள் எதுவுமே முதல்ல இல்லை, சூனியம்தான் இருந்தது. சூனியத்திலிருந்து தான் பொருள்கள் வந்தது அப்படின்வாங்க. இதுக்கு சூனியவாதம்னு பேர். இது முதல் தப்பு. சூனியம்னா ஒன்றும் இல்லாதது, ஒன்றும் இல்லாததுலேருந்து எந்த பொருளும் தோன்றாது. அப்புறம் அந்த பௌத்தர்லேயே இன்னொரு விதத்தவன் இருந்தான். அவன் ஞானம்தான் உண்டு, பொருள் என்பது இல்லை அப்படின்வான். ஞானம் மட்டும்தான் உண்டு, பொருள் என்பது இல்லை அப்படின்னு. இன்னொருத்தவன் தான், அவன் பொருள் உண்டு ஆனால் பொருள் வெளியில் இல்லை, உள்ளதான் இருக்குது. ஞானம் உள்ளதானே இருக்குது, ஞானத்தால் விளங்குகிற பொருளும் உள்ளதான் இருக்குது. அப்போ வெளியில் இருக்குது அதெல்லாம் என்னன்னு கேட்டால், உள்ளே இருக்கின்ற அதனை வெளியிலே இருக்கிற மாதிரி நீ உணர்கிறாய். இதுதான் விஞ்ஞானவாதம்னு பேர். அவனுக்கு சூன்யவாதம்னு பேர். பௌத்தர்லேயே 2-3 வகை இருக்குதுங்க. ஒருவனுக்கு விஞ்ஞானவாதம்னு பேர். இது சூன்யவாதம் தான் முதல்ல சொன்னேன். இன்னொன்று விஞ்ஞானவாதம். இதுவும் தப்புங்க. எப்படின்னு கேட்டால், அறிவுன்னா அறிதல்னு அர்த்தம். அறிதல் என்று சொன்னால் அறியப்படுகிற பொருள் ஒன்று இருக்கணும் இல்லை. அறியப்படுகிற பொருள் என்று ஒன்று இல்லாமலே அறிவு என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்ப முடியாது. பொருள் இல்லைன்னு சொன்னால் பொருளை பற்றிய அறிவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இவனும் தன்னை அறியாமலே ஒரு விதத்தில் சூன்யவாதம் தான் பேசுகிறான் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால் ஒருத்தர் என்ன சொன்னால், பொருள் உள்ளதான் இருக்குது, வெளியில் இல்லை, அதனால பொருளும் உண்டு அப்படின்னு சொன்னான். உள்ளே இருக்கிறத நீங்கள் வெளியில் இருக்கிறதா எப்படி காண முடியும்? அது வெறும் தோற்றம் மாதிரி எல்லாம் ஆகிவிடும். அப்போ தோற்றம் மாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளால் உங்களுக்கு என்ன பயன் விளையும் சொல்லுங்கள். அதாவது தண்ணீர், இது ஒரு வார்த்தை. தண்ணீர் இருந்தால் அந்த பொருளை பற்றி ஒரு அறிவு எனக்கு உண்டு, அந்த பொருளால் என்ன பயன் உண்டு அப்படிங்கிறதும் தெரியுது. தாகமாக இருக்குது, தண்ணி குடித்தா தாகம் தீரும், இதெல்லாம் தண்ணீரை பற்றி அறிவுங்க. இதெல்லாம் உள்ள நிகழ்கிறது. ஆகினால் தண்ணீர் என்ற பொருளும் உள்ளதாக இருக்குது, வெளியில் இல்லை அப்படின்னு நான் ஒருத்தன். வெளியில் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளால் எனக்கு ஒரு பயனும் இல்லையேன்னு கேட்டால், இல்லை, வெளியில் வெறும் தோற்றம் தான் இருக்குது. வெறும் தோற்றம் மாத்திரமாக இருக்கிற தண்ணீர்னால என்னுடைய தாகம் தீருமா? தீராது இல்லையா? அப்போ அவன் சொல்கிறதும் தப்பு. இன்னொருத்தன் சொன்னால், பொருள் இருக்குது ஆனால் நிலையாக இருக்கிறது இல்லை, அழியும் தோன்றும் அழியும் தோன்றும் அப்படின்னா. அட, அழியும் தோன்றுங்கிறியே, அழிந்த பிறகு புதுசாக ஒரு பொருள் தோன்றுமா, அதே பொருள் திரும்பவும் தோன்றுமா அப்படின்னு கேட்டால், அழிந்த பொருள் தன்னுடைய சக்தியினால பிரிதொரு பொருளை தோற்றுவித்து விட்டு அழியும். இது கணந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகினால் பொருள் என்றைக்கு இருக்கிற மாதிரி தெரியும், உண்மையிலே பொருள் என்பது எங்கேயும் இல்லை அப்படின்வான். இவனுக்கு கணபங்கவாதி அப்படின்ட்டு. இன்னொருத்தன் சொன்னான், பொருள் என்பது ஒன்று தனியாக கிடையாது, ஒரு 5 விஷயம் சேர்ந்து பொருளாக இருக்கிறது அப்படின்னா. பெயர் ஒன்று, வடிவம் ஒன்று, அறிவு ஒன்று, வாசனை ஒன்று, வேதனை ஒன்று, அப்படி இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொருள். இவன் என்ன சொல்கிறான், ஒரு பொருள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும், அதுக்கு ஒரு பெயர் இருக்கணும், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும், அதனால் வருகிற அனுபவம் இருக்கணும். இவ்வளவும் இருந்தால் தான் பொருள். அவ்வளவும் இருக்குது ஆனால் பொருள் இல்லைங்கிறான். இப்படி பேசினா அதை மெய்யான தத்துவ ஞானம் ஏற்றுக்க முடியுமா? இது பௌத்தனுடைய சமாச்சாரம். சமணனை போய் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், பொருள் உண்டா? ஆமாம் உண்டு.
பொருள் இல்லையா? ஆமாம் இல்லை. என்னங்க ரெண்டும் சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்டும்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆக இன்னதுதான் என்று உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறான். இவனுடைய கொள்கை சப்தபங்க நியாயம் அப்படின்னு. இதெல்லாம் உபயோகம் இல்லாது. அதான் சொல்ற, மெய் இல்லாதவற்றை மெய் போல சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. பொய்யாமொழியால் அந்தணர் போற்றும் புத்தூரில், புத்தூருக்கு அந்தணர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள், பொய்யாமொழியால் வழிபடுகிறார்கள். பொய்யாமொழி என்பது வேதத்துக்கு பேருங்க. திருக்குறளுக்கும் அப்படி ஒரு பேர் உண்டு. திருக்குறளுக்கும் தமிழில் வேதம்னு பேர். அதனால பொய்யாமொழி. அந்த புறவருக்கும் பொய்யாமொழின்னு பேர், திருவள்ளுவருக்கும் பொய்யாமொழியார் அப்படின்னு பேர். இங்கே பொய்யாமொழி என்பது வேதத்தை சொல்லுகிறது. பொய்யாமொழியால் அந்தணர் போற்றும் புத்தூரில் ஐயா என்பார்க்கு ஐயுறவின்றி அழகாமே. நம்மெல்லாம் அழகாக இருக்க வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், திருப்புத்தூருக்கு போய் ஐயா என்று அவனை கூப்பிட்டு வழிபட வேணும். அப்படி வழிபட்டால் நமக்கு அழகு. அப்படி வழிபடவில்லை என்று சொன்னால், திருப்புத்தூர் ஸ்தலத்துக்காக நாம் அதை சொல்கிறோம், எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் இறைவனை வழிபடுகின்றவர்கள் அழகு உடையவர்கள், அது இல்லாதவர்கள் அழகில்லாதவர்கள் அப்படிங்கிறது. அப்போ மனுஷனாக பிறந்தா என்னையா அழகு அப்படின்னு கேட்டால், இறை வழிபாடு செய்வது அழகு. அது இல்லை என்று சொன்னால் அழகில்லை அப்படிங்கிறது பழைய காலத்து கொள்கை. அதை சொல்கிறார். ஐயா என்பார்க்கு அழகு ஆமே, ஐயுறவின்றி அழகாமே. இங்கே ஒரு அந்த சொல் நயம் வச்சிருக்கா பாருங்க. ஐயா என்பார்க்கு ஐயுறவின்றி. இந்த பதிகம் முழுவதும் அங்கங்கே தொட்ட இடங்கள் எல்லாம் அப்படி மேவாசுரர் மேவு எயில் அப்படின்னு படித்தோமில்ல, அதே போல ஐயா என்பார்க்கு ஐயுறவின்றி அப்படின்னு ஒரு நயமான தொடர் அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் இலக்கியங்க. அதாவது திருமுறைகளை பக்தி நோக்கத்தில் பார்க்கறது ஒன்று, இலக்கிய நோக்கத்தில் பார்க்கறது ஒன்று. இலக்கிய நோக்கத்தில் பார்க்குற பொழுது அதில் என்ன சொல் நயம் இருக்கிறது, என்ன ஓசை நயம் இருக்கிறது, என்ன அணி நயம் இருக்கிறது, என்ன வர்ணனை இருக்கிறது அப்படின்னு பார்க்குறதெல்லாம் இலக்கிய நோக்கம். அது மாதிரி இலக்கிய நோக்கில் இதை பார்க்கணும். பாருங்க, நரவங்கமள் பூங்காழி ஞான சம்பந்தன். நரவம் என்பது தேனுக்கு பேர். நர என்பது அம் பெற்று நரவம்னு வரும். பொறிகொள் அரவம் பூண்டான் ஆண்ட புத்தூர் மேல் செறிவன் தமிழ்சை மாலை செப்ப வல்லார்கள் அரவன் கடல் சேர்ந்து அன்போடு இன்பம் அடைவாரே. அரவன் சிவபெருமானுக்கு பேர், தர்ம வடிவாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அரவன் கடல் சேர்ந்து அன்போடு இன்பம் அடைவார். அன்போடு இன்பம் அடைவார் என்பதை அன்பினால் இன்பம் அடைவார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒடு என்பது உடனிகழ்ச்சி பொருளில் வரும், எண்ணு பொருளில் வரும். அன்போடு இன்பம் அடைவார்னா அன்பும் அடைவார் இன்பமும் அடைவார்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அப்படி அர்த்தம் பண்ண முடியாதுங்க. சிவபெருமானிடத்திலே இருந்து நாம் சிவானந்தத்தை பெற வேண்டும்னா அவனிடத்திலே செய்கின்ற அன்பினாலே தான் அதை பெற முடியும். எனவே அன்போடு இன்பம் அடைவார் என்பதில் ஒடு என்பதற்கு ஆள் என்ற பொருள் வைத்து அன்பினால் இன்பம் அடைவார். பெரிய புராணத்தில் அடியார்களுக்கு லட்சணம் சொல்ற பொழுது, ஒருமையால் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் அப்படிங்கிற மாதிரி அன்பினால் இன்பம் ஆறுவார் அப்படின்னு நாம சிவானந்தம் விளைவதற்கு காரணம் சிவத்திடத்தை செய்கின்ற அன்புங்க. எனவே ஆனந்தத்துக்கு அன்பு காரணம். அந்த காரணம் என்னும் பொருள்பட ஆள். அப்போ ஒடு என்ற இடத்துல ஆள் என்று அர்த்தம் பண்ணலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி உண்டுங்க. அந்த மாதிரி வருகின்ற கேள்விகளில் தான் இங்கே ஒடு என்பது ஆள் என்னும் பொருளில் வந்தது என்று இலக்கண குறிப்பு எழுதிவிடுவார். அதுக்கு தனியாக இலக்கணமெல்லாம் இருக்குதுங்க. ஊசியோடு குயின்ற தூசும் பட்டும். பருத்தி ஆடை பட்டாடை அது ஊசியினால தச்சு நல்லா அழகு பண்ணி இருக்கிறாங்க. அது ஊசியோடு குயின்ற. ஊசியோடு குயின்றன்னா ஊசியினால் குயின்றன்னு அர்த்தம். ஊசியோடு என்று இருந்தாலும் கூட அந்த ஒடு என்பதுக்கு ஆள் என்று பொருள். அதே மாதிரி ஆள் என்பது ஒடு என்னும் பொருளில் வரும். அதுக்கு ஒரு உதாரணம், தூங்கு கையான் ஓங்கு நடைய. யானையை பற்றி வர்ணனை. தொங்குகின்ற கையையும் உடையது, உயர்ந்து நடக்கின்ற நடையினையும் உடையது. தூங்கு கையான் ஓங்கு நடைய. ஆண் என்பது ஒடு என்னும் பொருளில் வந்ததுன்னு எழுதுவாங்க. ஆண் என்பது ஒடு என்னும் பொருளில் வந்தது. அதுபோல் இங்கே ஒடு என்பது ஆள் என்னும் பொருளில் வந்தது. இதெல்லாம் தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமை இலக்கணம் சொல்லதிகாரம் படிக்கிற பொழுது இதெல்லாம் வரும். இப்போ இந்த இடத்துல சும்மா தெரியும், அன்பினோடு இன்பம் ஆர்வார், இன்பம் அடைவார். அண்ணா அன்பினால் இன்பம் அடைவார் என்று அர்த்தம்.